வணக்கம் சகோதர சகோதரிகளே, நான் உங்கள் ஸ்கில் பைட் சக்தி பேசுகிறேன். ஸோ எல்லோரும் இந்த டிசைன் திங்கிங்கோட இன்ட்ரொடக்ஷன் ப்ளஸ் எம்பத்தைஸ், டிஃபைன், ஐடியேட் ஸ்டேஜஸ் பற்றியான வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்காதவங்களுக்கு வீடியோஸோட லிங்க் வந்து டாப்பில் டிஸ்பிளே ஆகிருக்கும். ப்ளஸ் நான் லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போடுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் அந்த கீழே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசைன் திங்கிங்கோட 4th ஸ்டேஜ், அதாவது ப்ரோட்டோடைப் ஸ்டேஜ். ஸோ இந்த ப்ரோட்டோடைப்பிங் ஸ்டேஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம்ஸை எம்பத்தைஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் டிஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு சொல்யூஷனும் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த சொல்யூஷனை ஒரு மாடல் மாதிரி எய்தர் ஃபிசிக்கலாகவோ இல்லை டிஜிட்டலாகவோ ஒரு மாடல் பண்ணுறது தாங்க வந்து ப்ரோட்டோடைப் ஸ்டேஜ். ஸோ நீங்கள் இப்போ கேட்கலாம், ஏன் வந்து இந்த ப்ரோட்டோடைப் ஸ்டேஜ் வந்து இவ்வளோ முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எந்த ஒரு சொல்யூஷனை வந்து நம்ம மாடல் பண்ணாலும் வந்து அது வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் அடுத்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸ்ட்டை கொண்டு போய் டெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அது ரியலிஸ்டிக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்போயுமே வந்து பெஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கணும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாடல் வந்து நீங்கள் எம்பத்தைஸ் பண்ண ப்ராப்ளத்துக்கு ஒரு ஆப்டான சொல்யூஷனாக இருக்கா அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம தெளிவாக பார்க்குறதுக்கும் ரியலிஸ்டிக்காக பண்ணுறதுக்கும் வந்து இந்த ப்ரோட்டோடைப் ஸ்டேஜ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை விடுங்க, வழக்கம் போல் வந்து உங்களுக்கு வந்து நான் ஒரு மூவி கிளிப் போட போகிறேன். இங்கே ஒருத்தர் வந்து ரொம்ப அருமையாக வந்து ஒரு மாடலை பண்ணி வந்து அதை வந்து மக்கள்கிட்டையும் விற்கிறாரு. என்ன பண்ணுறாருன்னு நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்களேன். வாங்க சார், வாங்க சார். காலங்காலமாக உங்களை கடித்து கோதரி சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்ற மூட்டை பூச்சியை சுலோகமாக கொள்ளும் நவீன மிஷின் விலை 100 ரூபாய் சார். 100 ரூபாய். ஓடியா ஓடியா ஓடியா. நிம்மதியாக நீங்கள் தூங்க வேண்டுமா? மிஷின் 100 ரூபாய். மூட்டை பூச்சி சாக வேண்டுமா? மிஷின் 100 ரூபாய். நவீன மிஷின் 100 ரூபாய். ஐயா போனா வராது, பொழுது போல கிடைக்காது. ஓடியா மிஷின் 100 ரூபாய். கொஞ்சம் எந்திரி. ஏன் உட்கார்ந்து வித்தா வாங்க மாட்டியா? வாங்கியாச்சு. என்னது? மூட்டை பூச்சி கொள்ளும் நவீன மிஷின். என்னடா புத்தலாட்டது? ஏண்டா மூட்டை பூச்சி கடிச்ச உடனே சதக்குன்னு அடிச்சு சக்குன்னு நசுக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க 1000 வருஷமா. மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? ஸோ இந்த வீடியோ கிளிப்பை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வடிவேல் சார் வந்து ஒரு நவீன மிஷின் ஃபார் மூட்டைப்பூச்சி கில்லிங் அதுக்காக வந்து ஒன்று க்ரியேட் பண்ணி மக்கள்கிட்டையும் ரொம்ப அழகாக விற்றுருக்கிறாரு. பட் என்ன அப்படின்னா, நமக்கே ஒரு எண்ணம் வரும், என்னடா ஒரு மூட்டைப்பூச்சியை வந்து சக்குன்னு கசக்கி பட்டுன்னு தூக்கி எறியலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் நமக்கு டெஃபினட்டாக. இதுக்கெல்லாம் ஒரு மிஷினா அப்படின்னு நம்ம டெஃபினட்டாக யோசிப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து வடிவேல் சார் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, வந்து அவர் முன்னாடியே வந்து ஒரு ப்ரோட்டோடைப்போ இல்லை வந்து இதை ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரியலிஸ்டிக்காக மக்களோட ப்ராப்ளம் இதை வந்து சால்வ் ஆகுதா அப்படிங்கிறத அவர் தெளிவாக தெரிஞ்சிருந்தார் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இந்த மிஷின் வந்து ஒரு பயங்கர ஹிட்டாக போயிருக்கும். பட் என்ன பண்ணுறது, மக்கள்லாம் அதை வாங்கி தூக்கியும் போட்டாங்க. ஸோ இந்த வீடியோலேருந்தே உங்களுக்கு தெளிவாக வந்து ப்ரோட்டோடைப் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வந்து இந்த ப்ரோட்டோடைப் ஸ்டேஜஸில் வந்து என்னென்ன மாதிரிலாம் வந்து செய்யலாம், இந்த ஸ்டேஜில் வந்து எப்படிலாம் வந்து நம்ம ப்ரோட்டோடைப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இதில் வந்து 2 டைப் ஆஃப் ப்ரோட்டோடைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லோ ஃபிடிலிட்டி ப்ரோட்டோடைப், இன்னொன்று வந்து ஹை ஃபிடிலிட்டி ப்ரோட்டோடைப். இதை வந்து இவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, வந்து இந்த ஏஸ்தட்டிக் அப்படிம்பாங்க. அதாவது வந்து ஒரு அழகாக இருக்கா, பார்க்குறதுக்கு ஒரு அப்பீலிங்காக இருக்கா அப்படிங்கிறத வச்சு தான். இப்போ இந்த லோ ஃபிடிலிட்டி ப்ரோட்டோடைப் பார்த்திங்க அப்படின்னா, வந்து சிம்பிளாக நம்ம சொல்லணுன்னா, வந்து நம்ம அந்த காலத்தில் வந்து ஒரு கப்பலை வந்து பேப்பரில் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தாங்க. நீங்கள் பேப்பரில் பண்ணலாம், ஃபோமில் பண்ணலாம், கார்ட்போர்ட் ஷீட்டில் கூட பண்ணலாம், இல்லை தெர்மாக்கோலில் கூட பண்ணலாம். நீங்கள் இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, உங்கள் ஆக்சுவல் ப்ராடக்டில் இருக்கிற முக்கியமான அங்கங்கள் என்னென்ன இருக்கோ அது மட்டும்தான் இந்த ப்ரோட்டோடைப்பில் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. ஒரு சிம்பிளாக பார்க்குறதுக்கு ஓகே இதுதான் ஒரு சின்ன ப்ரோட்டோடைப் அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து பார்க்க போனால் வந்து ஹை ஃபிடிலிட்டி ப்ரோட்டோடைப்.
இந்த ஹை ஃபிடிலிட்டி ப்ரோட்டோடைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கொடுக்க போகிற ப்ராடக்ட், உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க போகிற ப்ராடக்ட் எப்படி இருக்குமோ அதோட நெருக்கி கொண்டு வர மாதிரியான ப்ராடக்டாக தாங்க வந்து இந்த ஹை ஃபிடிலிட்டி ப்ரோட்டோடைப் இருக்கும். இந்த ஹை ஃபிடிலிட்டி ப்ரோட்டோடைப்போட அழகு ப்ளஸ் இதோட அப்பீலிங் ஒரு ஆட்ரிபியூட்டும் இதில் வந்து டெஃபினட்டாக இருக்கும். சிம்பிளாக சொல்லப்போனால் வந்து நீங்கள் இப்போ ஒரு பெரிய ஒரு டெக் பார்க் கட்ட போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட போனீங்கன்னா, ஒரு ஆர்கிடெக்டை போனீங்கனாலும் அவங்க ஒரு மாடல் மாதிரி கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஹை ஃபிடிலிட்டி ப்ரோட்டோடைப்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஹை ஃபிடிலிட்டி ப்ரோட்டோடைப்பை நம்ம வந்து ஒரு 3D பிரிண்டர் வச்சு கூட நம்ம பண்ணலாம். நான் உங்களுக்கு ஒரு டெமோ கூட காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஒரு 3D பிரிண்டர். நான் இதில் வந்து ஒரு ஹை ஃபிடிலிட்டி ப்ரோட்டோடைப் பண்ணியிருக்கேன். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் சார்ஜரும் யூஸ் பண்ணுறோம். அந்த சார்ஜர் ஒயர் வந்து சம்டைம்ஸ் வந்து பிஞ்சு போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒயரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 3D பிரிண்ட் பண்ணி ஒரு மாடல் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஒயர் வந்து பிய்யாமல் வந்து இந்த இது பார்த்துக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அது நல்லா க்ரிப்பாக வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஹை ஃபிடிலிட்டி ப்ரோட்டோடைப். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மக்களுக்கு வந்து ஒரு ஈஸியாக வந்து இந்த ப்ரோட்டோடைப் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகுதாங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த டிஜிட்டல்லேருந்து எப்படி ஹை ஃபிடிலிட்டி ப்ரோட்டோடைப் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக வந்து இந்த மாக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி மாக்கப் ஸ்க்ரீன்ஸ் பண்ணலாம். ஃபார் எதர் சாஃப்ட்வேருக்கோ இல்லை ஆப் டெவலப்மெண்ட்டோ பண்ணி அதை கூட வந்து ஒரு ஹை ஃபிடிலிட்டி ப்ரோட்டோடைப், அதை அச்சஸெல்லாம் அப்படியே வந்து ரியல் ஆப் மாதிரியாக கூட இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஹை ஃபிடிலிட்டி ப்ரோட்டோடைப். ஸோ இதுதான் வந்து ப்ரோட்டோடைப்பிங் ஸ்டேஜோட 2 முக்கியமான அம்சங்கள். ஸோ நம்ம அடுத்து வரப்போகிற வீடியோவில் இந்த ப்ரோட்டோடைப்பை எப்படியெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம கஸ்டமர்ஸ்ட்டை வந்து ஒரு ரியல் ப்ராடக்டாக கொண்டு போகலாம், அவங்க ஃபீட்பேக்ஸ் எப்படிலாம் வாங்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நான் வந்து உங்கள்கிட்ட 2 கேள்வி கேட்க போகிறேன். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் ப்ரொஃபஷ்னல் ஃப்ரண்ட்டில் வந்து எப்படியெல்லாம் நீங்கள் வந்து ப்ரோட்டோடைப்பிங் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் இந்த டிசைன் திங்கிங் ப்ராசஸை பர்சனல் லைஃபுக்கு கூட நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியெல்லாம் பிளான் போட்டு வச்சிங்க உங்கள் சொல்யூஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இந்த கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்க போகிற ஒரு கமெண்ட்டும் பல பேருக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சியர்ஸ்.